நம்ம ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் ஜெயிக்கணும்னு போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது காரணங்களாக இல்லை எடுத்துக்காட்டாக நம்ம வைக்கிறது உங்களோட படம் தான் இருக்கும் சார். மைனாக நான் உங்களோட லீலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லீ. அந்த படம் அதுலேருந்து நான் சார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களோட படங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சார் இன்ஸ்டியூட்டில் வந்து எங்கள் கிளாஸில் எடுத்திருக்காரு மைனாக கூப்பிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ பெருமையாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது. என் கூட்டத்துக்கு பாருங்கள் சார். அதே மாதிரி இமான் சார் 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 சீரியஸ் என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ பிடிக்கும் உங்களோட மியூசிக். ஸோ இந்த மாதிரியான லெஜெண்டரியான ஆட்கள் இருக்க மேடையில் எனக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஸ்ரீ நிறைய அவர் இருக்கார். ஒரு போஸ்டர் அவருக்கு பார்த்தேன், இந்த ஜன்னலை தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது அது ஏதோ க்ரியேட் பண்ணுது, ஏதோ ஹியூஜாக இருக்குது. அது சூப்பராக வரப்போறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு நல்ல ஹீரோ நம்ம சினிமா கிடச்சிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு லெஜெண்டரியான ஒரு பிளட் லைன் வந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக ஒர்க் பார்க்கும்போது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். இந்த டீமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. பிரபு சொல்வன் சாரோட பெரிய பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாமே டெக்னீஷியனை ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் எப்படி அவங்க டெக்னீஷியன்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட எவ்வளோ இன்புட் எடுத்து பாருங்கன்னா அவங்க கூட இருக்கவங்கலாம் எனக்கு பேசி நான் கேட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்ஸை தவிர எதுவும் வரல, மேடையில் வைக்கிறதே